இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல நம்ம பார்க்க போறது ஒரு குறிப்பிட்ட கம்பெனி. அதாவது ₹40 ஷேர் பிரைஸ் இருந்து ஒரு வருஷத்துல இருந்து 1.5 வருஷத்துக்குள்ள ₹2500 ஷேர் பிரைஸ் போயிருக்குன்னா அது எப்பேற்பட்ட கம்பெனியா இருக்கும், அந்த கம்பெனி ஒருவேளை நல்ல கம்பெனியா இல்ல அது மோசமான கம்பெனியா, அந்த மாதிரியான கம்பெனிகளை எப்படி கரெக்டாக கண்டுபிடிக்கிறது, இல்லை நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த மாதிரி கம்பெனிகள் கண்டுபிடிச்சு எப்படி இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் நீங்க இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்க போறீங்க. எஸ். அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, முதல்ல அந்த கம்பெனியை பத்தி பார்க்க போறோம்னா கிடையாது, அந்த கம்பெனியோட பேரண்ட் கம்பெனியை பத்தி முதல்ல பார்த்துருவோம். அப்பதான் உங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய சீக்கிரட்டான விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? ரைட். ஸ்வான் கார்பரேஷன் லிமிடெட் அப்படிங்கிறது கம்பெனியோட ஷேர் பிரைஸ் ₹325 இன்னைக்கு மார்க்கெட் பிரைஸ். ஓகே, அதோட சார்ட் தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, ஓவரால் சார்ட். இது பார்த்தீங்கன்னா 2012ல் ₹72 இருந்தது இந்த ஷேரோட பிரைஸ். வெறும் ₹72 இருந்த ஷேர் பிரைஸ் இன்னைக்கு எவ்வளோ இருக்கு? ₹325. ஜஸ்ட் 4 டைம்ஸ். அதாவது ஒரு 14 வருஷம் ஆகுது. 14 வருஷத்துல 4 டைம்ஸ்ங்கிறது இட்ஸ் நாட் அ பிக் டீல். ஓகேங்களா? பட் இங்கே ஒரு ஸ்பைக் இருக்கு இல்லையா? இந்த ஸ்பைக் FII பூம். அதனால இதில் எந்த ஸ்கேமும் இருக்கிறதா நான் உங்களுக்கு சொல்லலை. இது ஜஸ்ட் நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் தான். இந்த கம்பெனியுடைய PE பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட -4072. மார்க்கெட் கேப் 10,000 கோடின்னு சொல்றான். பட் உள்ள போய் பாருங்க, இவரோட இண்டஸ்ட்ரி PE பார்த்தீங்கன்னா வெறும் 30 தான் இருக்கு. சரி, இதெல்லாம் ஓகே. மைனஸ்ல இருக்கும்போது நம்ம அதை சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. உள்ள போய் டீட்டெயிலாக பார்த்தோம்னா தான் நமக்கு புரியும். இவரோட ஏர்னிங் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா 8 பைசா, -8 பைசா ஒரு ஷேருக்கு. சரியா? இந்த கம்பெனியுடைய லாஸ்ட் 5 இயர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எடுத்து பார்த்தோம்னா, தொடர்ந்து லாஸ்ல இருந்த கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து 2025 நல்ல பெட்டரான ப்ராஃபிட்டுக்கு வந்த மாதிரி ஒரு இமேஜ் உங்களுக்கு தெரியுது. ப்ராஃபிட்டை சொல்றேன். அதுவே லாஸ்ட் 4 குவார்ட்டருக்கான ப்ராஃபிட் நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா அதில் பாதாளத்துக்கு போயிருக்கிறது உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அப்போ இங்கே ஏதோ தப்பு நடந்திருக்கா? இப்போ நம்ம பேரண்ட் கம்பெனி தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் நம்ம அந்த ஒரிஜினல் கம்பெனி இருக்கு இல்லையா, நம்ம பார்க்க வந்த கம்பெனி அதை இன்னும் பார்க்கல. நம்ம இதை பார்த்துட்டு வாங்க. ஆனால் இந்த மாதிரியான கம்பெனிக்கு இன்னைக்கு என்ன பேரு? ஸ்வான் கார்பரேஷன் லிமிடெட். ஆனால் இதே 2025க்கு முன்னாடி இந்த கம்பெனியோட பேரு வெறும் ஸ்வான் எனர்ஜி லிமிடெட் தான். இது ஏன் மாத்துறாங்க? அப்போ 2025 என்ன நடந்தது? ஏன் மாற்றணும்? இவ்வளவு மோசமான இந்த கம்பெனியில் மியூச்சுவல் ஃபண்ட் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க? ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் ஓப்பன் பண்ணி பாருங்க. 4.91% இன்வெஸ்டட் பை மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி. நான் ஏன் மியூச்சுவல் ஃபண்ட் அப்பப்போ உங்களுக்கு சொல்லுவேன், மோசமான நிறுவனங்களில் கூட சில நேரத்தில் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி அந்த ஹோல்டிங்கில் மியூச்சுவல் ஃபண்டோட ஹோல்டிங்கில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அதெல்லாம் பொறுக்கி எடுத்துட்டோம்னா நம்ம பெட்டரான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன்னா, இன்னைக்கு தெரியுதா? 4.91% எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க? இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ யாரோட பணம்? பொதுமக்களோட பணம். ஸ்வான் எனர்ஜி லிமிடெடுங்கிற பேரை தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்வான் கார்பரேஷன் லிமிடெட்னு 2025 ஆகஸ்ட் செப்டம்பரில் மாற்றிருக்காங்க. ஏன் மாற்றிருக்காங்க? ஏதாவது காரணம் வேணும்ல. அப்போ இவங்க தங்களை ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க, அது மூலமாக இவங்க மேலே ப்ரொமோட் ஆயிருக்கிறதா இவங்களாம் நினச்சிக்கிட்டு இவங்க பேர் மாற்றிருக்காங்க. பேர் மாற்றினாலே திருட்டுத்தனம் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் திருட்டுத்தனம் செய்யக்கூடிய பல பேர் பேர் மாற்றம் செய்கிறாங்க. அதனால இதில் என்ன நடந்திருக்குங்கிறத திருப்பி பார்க்கலாம். அதாவது இந்த கம்பெனியோட சப்சிடரின்னு சொல்லக்கூடிய சிங்கக்குட்டி யார் தெரியுமா? எஸ், ஸ்வான் டிஃபென்ஸ் அண்ட் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ். இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் இன்னைக்கு ₹1763. இந்த ஷேர் பிரைஸ் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ தெரியுமா? இது ஒரு 52 வீக்ஸ் லோ எவ்வளோ தெரியுமா? ₹90. இது ஒரு 52 வீக்ஸ் ஹை எவ்வளோ தெரியுமா? ₹2490. அப்பேற்பட்ட ஒரு கம்பெனி தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. ஒன்று உங்களுக்கு இதை நான் டீகோட் பண்ணுறேன், பார்த்துட்டே வாங்க. இந்த கம்பெனியுடைய ஓல்டு நேம், ஆக்சுவலாக இந்த கம்பெனியோட பேர் பிபாவாவ் ஷிப்யார்ட். எஸ், பிபாவாவ் ஷிப்யார்டுங்கிறது 1909 அக்டோபர் மாதம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆன ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியோடைய ஸ்டேக்ஸ், அதாவது இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் இருக்கு இல்லையா, அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே ரிலையன்ஸ் கைக்கு மூவ் ஆகுது. ரிலையன்ஸ்னா முகேஷ் அம்பானி கிடையாது, அனில் அம்பானியோட குரூப்புக்கு மூவ் ஆகுது. அவங்க இந்த கம்பெனியோட பேரை பிபாவாவ் ஷிப்யார்ட்ல இருந்து ரிலையன்ஸ் நாவல்னு பேர் மாற்றிட்டாங்க. இவங்களோட ப்ரமோட்டர்ஷிப் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆனால் இங்கேருந்து தான் சம்பவம் ஆரம்பிக்குது. இது நடந்தது 2017. 2018, 19, 20 இந்த மாதிரி கம்பெனி கம்ப்ளீட்டா பேங்க்ரப்ட் ஆகி இழுத்து மூடிட்டு போயிட்டாங்க. அப்போ ஷேர் பிரைஸ் கச்ச கச்சன்னு ₹5 வந்துருச்சு. வெறும் ₹5 ஒரு ஷேர் பிரைஸ். இந்த கம்பெனியோட பழைய ஹிஸ்டரி. இந்த கம்பெனியோடைய இப்போதைய பேர் தான் நீங்க பார்க்குற ஸ்வான் டிஃபென்ஸ் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது. அதை வாங்கினது தான் யாருன்றத ஸ்வான் எனர்ஜி லிமிடெட். அவங்களும் அவங்களோட பேரை மாற்றிக்கிட்டாங்க. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இந்த கம்பெனி டெப்ட்ஸ் அதிகமாக இருந்தது. முன்னாடி இந்த பழைய ஹிஸ்ட்ரியில் டெப்ட் அதிகமாக இருந்ததுனால தான் அது என்ன ஆயிடுச்சு, பேங்க்ரப்சிக்குள்ளே போயிடுச்சு. ஓகே, இப்போ இவங்க புது மேனேஜ்மெண்ட் உள்ள வந்துட்டாங்க, ஸ்வான் எனர்ஜி. இவங்க மூலமாக இந்த கம்பெனி பெட்டராக வரும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இந்த கம்பெனியோட பேரை நம்ம ஸ்வான் டிஃபென்ஸ் அண்ட் ஹெவி இண்டஸ்ட்ரின்னு பேர் மாற்றிருக்கோம். இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் 1763. அந்த கம்பெனியுடைய நேத்திக்கு மார்க்கெட் சார்ட் வைக்கிறேன் பாருங்க. ஒன்றுமே இல்லைன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக இருக்குது. இது இந்த லோ சர்க்கியூட்டில்
லாக் ஆகும். லோ சர்க்யூட்டில் மட்டும் இல்லை, ஹை செல் சர்க்யூட்டில் லாக் ஆகலாம். பட் எதில் லாக் ஆயிருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். ஒரு 1 வீக்கான சார்ட் வைக்கிறேன் பாருங்க. எக்ஸாக்ட்லி லோ சர்க்யூட்டில் லாக் ஆயிருக்கு. இந்த லோ சர்க்யூட்டில் லாக் ஆகுற இந்த கம்பெனியோடைய கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அனில் அம்பானி யாரு? பேங்க்ரப்சி திவால் நோட்டீஸ் கொடுத்துட்டு எக்ஸிட் ஆன ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட். அவருக்கு கீழே இருந்த கம்பெனியை திரும்பவும் இந்த ஸ்வான் எனர்ஜி கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா வாங்கி என்ன வேலை செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதை பாருங்க, போன 1.25 வருஷத்தில் 40 ரூபா இருந்த ஸ்டாக் ப்ரைஸு இதை ரீலிஸ்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளீட்டாக இது எக்ஸிட் ஆகிடுச்சு. ரீலிஸ்ட்டுங்கிறது ஐபிஓ கிடையாது, புதுசாக ஷேர் எதுவும் வரல. பட் அதே கம்பெனி திருப்பி என்ன பண்ணுறாங்கன்னா லிஸ்ட் பண்ணுறது. லிஸ்ட் பண்ணலாம், பண்ண தப்பு கிடையாது. ஆனால் கம்பெனியை லிஸ்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, ஸ்பைக்கை கவனிச்சிங்களா? 2590 ரூபா போயிருக்கு. இப்போ தான் இந்த பம்ப் அண்ட் டம்ப் கான்செப்ட் எல்லாம் ஓடுது இல்லை? அதெல்லாம் நம்ம என்ன சொன்னோம், இந்த பம்ப் அண்ட் டம்ப் கான்செப்டை ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டருக்கும் இந்த கம்பெனிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி சொல்லியிருப்போம் இல்லையா? ஆனால் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இங்கே சந்தேகம் இல்லை, எவிடன்ஸோடவே நீங்கள் பார்க்கலாம். நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த கம்பெனிக்கும் இந்த ஸ்கேமுக்குமே சம்மந்தம் இருக்கும். இந்த கம்பெனியோட பிஇ பார்த்தீங்கன்னா -87. அப்படி இருந்தால் உங்களுக்கு புரியுது இது நஷ்டத்தில் போயிட்டு இருக்க கம்பெனி தான் அப்படின்ட்டு. இந்த கம்பெனியோடைய ஏர்னிங் பர் ஷேர் -20. ஓகே, ROE -51%. என்னதான்டா பண்ணுறீங்க நீங்களாம்? பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்களா, வேறு எதாவது பண்ணாலும் ஒன்றும் புரியல. இவங்ககிட்ட ஆர்டர் புக் இருக்குது, அந்த புக் இருக்குன்னு இதை வர அதெல்லாம் காட்டும். இந்த கம்பெனியுடைய சேல்ஸ் 30 கோடி வரைக்கும் வந்திருக்கு, 17 கோடி. எவ்வளோ பெரிய கம்பெனிக்கு 30 கோடி 17 கோடி என்ன சேல்ஸ் காட்டியிருக்காங்க? ப்ராஃபிட் சொல்லவே வேணாம். இப்போ தான் இந்த கம்பெனி ரீலிஸ்ட் ஆயிருக்கு. அதனால் 2025 தான் கணக்குன்னு பார்த்தா கூட இங்கே 17,000 கோடிக்கு உங்களுக்கு ஒரு மைனஸ் இருக்கா நெட்வொர்த்தில்? அதை பார்த்துக்குங்க. இந்த மைனஸை தான் என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டாக காட்டுறாங்க. ஷேர் எல்லாம் வந்து வேற ஒரு கம்பெனி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது மூலமாக அவங்களோட புக் வேல்யூ வந்ததாக காட்டக்கூடியது 17,000 கோடி அகெயின் ப்ராஃபிட்டாக காட்டியிருக்காங்க. இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் இன்னைக்கு நிலைமை எங்கே இருக்குன்னு பார்த்துக்கங்க. அதில் பாதாளத்தில் இருக்குது. நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், இன்னைக்கு வந்து கம்பெனி ரீலிஸ்ட் ஆகும்போது 40 ரூபாய்க்கு ரீலிஸ்ட் ஆகிருக்கலாம். ஆனால் வந்து ஒரிஜினலாக இது ப்ரீவியஸாக அந்த கம்பெனியோட ஒரிஜினல் ப்ரைஸுக்கு கூட போகலாம் இல்லையா? அப்போ 2,000 ரூபாய் இருந்திருக்கலாம், 3,000 ரூபாய் இருந்திருக்கலாம், யாருக்கு தெரியும்? அப்போ அது மாதிரி ரீலிஸ்ட் ஆகும்போது இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குமானா, எஸ் நடக்கும். 10 ரூபாய்க்கு ரீலிஸ்ட் ஆகும், திடீர்னு பார்த்தா 1000 ரூபாய்க்கு போகும். ஏன் போகும்னு பார்த்தீங்கன்னா அது அதுக்கு முன்னாடியே அதுக்கான ஒர்த் இருந்திருக்கும் அந்த கம்பெனிக்குங்கிறதுனால. ஆனால் இந்த கேஸில் நான் உங்களுக்கு பழைய ரெக்கார்ட் 2012 17 வரைக்கும் 5 வருஷம் ரெக்கார்ட் எடுத்து காட்டணுமா? இந்தாங்க உங்களுக்கு ஸ்க்ரீனில் வைக்கிறேன். 2012 45 ரூபாயிலேருந்து 65 ரூபா ஷேர் ப்ரைஸ். 2013 45 40 65 தான். 2014 இந்த கம்பெனி 130, 260, 120, 200 வாலட்டைல் ஆகி கடைசியில் என்ன நடந்த சம்பவம்னு கேட்டிங்கன்னா 180 வந்து நின்னது. 180 2018-19 பேங்க்ரப்சி சமயத்தில் 5 ரூபா வரைக்கும் போயிடுச்சு. பட் கம்பெனி இருந்த காலங்களில் நான் சொல்றது, ரிலையன்ஸ் வந்து இதை வாங்கின காலங்கள்லேயே இது 125 ரூபாயிலேருந்து 180 ரூபா தான் இருந்திருக்கு. இன்னைக்கு எப்படி 2,800 ரூபா போச்சு? கேள்வி இருக்கு இல்லையா? கேட்கணும் இல்லையா? இந்த கம்பெனியுடைய ப்ரொமோட்டர் யார்கிட்ட ஷேர் ஹோல்டிங் இருக்கு? 95% கிட்ட வெறும் ப்ரொமோட்டர்கிட்டயே ஹோல்டிங் இருக்கு. மார்ச் 2025 என்னைக்கு இதை ரிலீஸ் பண்ணாங்களோ அன்னைக்கு கதையை சொல்றேன். அப்போ ரீட்டைல் எவ்வளோ இருக்கு? 4.66% இருக்கு. இதை ஞாபகம் வச்சுக்க. நல்லா பார்த்துங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல ஏதாவது இருக்கா? இல்லை. டிசம்பர் 25 வரைக்குமே 95% இருந்திருக்கு ப்ரொமோட்டர் கிட்ட. ரீட்டைலில் அதே சேஞ்சஸ் இல்லை, 4.7. நோ மியூச்சுவல் ஃபண்ட். நல்லா பார்த்துங்க. இப்போ இவ்வளோ தெரியுது இல்லை? இப்போ வராம பாருங்க உள்ள யார் யாரெல்லாம் வராங்கன்னு பாருங்க. இப்போ ப்ரமோட்டர் தன்னுடைய ஸ்டாக் என்ன பண்றாருன்னா 95%லேருந்து 89% தான் மாத்துறாரு. அப்போ அந்த ஷேரில் யார்கிட்ட விற்றாங்க? ரீட்டைல் எவ்வளோ இருக்கு பாருங்க, 7.44 ஆச்சு. 6.6 இருந்து 7.4 ஆயிருக்கு. அப்போ யாரை ஏமாத்திருக்கீங்க? இது யார் வேலை செய்வாங்க இந்த வேலையை? ஆப்ரேட்டர் செய்கிற வேலை. யாருக்கு பெனிஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க? எக்ஸாக்ட்லி யாருக்கு பண்ணியிருக்காங்கன்னா ப்ரமோட்டருக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ரமோட்டர் ஆப்ரேட்டர்கிட்ட என்ன டீல் பேசியிருப்பாங்க? அப்போ ஏன் வெறும் 5% பண்ணணும்? நிறையவே பண்ணலாமே. 4% தானே பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அது லோ சர்க்கியூட்டில் லாக் ஆகிருக்கு இல்லையா? ஹை சர்க்கியூட்டுக்கும் லாக் இருக்குது, லோ சர்க்கியூட்டுக்கும் லாக் இருக்குது. அதனால உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னா அதிகமான ஸ்டாக்கை விற்க முடியல. அவ்வளோதான். விட்டுருந்த செபி ஒரு வேளை ஓப்பன் பண்ணி விட்டுருந்தாங்கன்னா இன்னத்துக்கு தரன்னு போயிருக்கும் இந்த ப்ரைஸ். இல்லைன்னா எல்லா வால்யூமும் தள்ளி விற்றுருப்பானுங்க. அதை பண்ணுறதுக்கு ஒரு லாக் இருக்கிறதுனால, ஆட்டோமேட்டிக்காக லாக் இருக்கிறதுனால அதை பண்ண முடியலங்கிறது தான் உண்மை. இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா நிச்சயமாக இந்த கம்பெனி இந்த வேலையை செய்வாங்க. அதுக்கு அவங்க பயன்படுத்தின பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். மியூச்சுவல் ஃபண்ட் இவ்வளோ நாளாக இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணலை. நான் என்ன கேட்குறேன், இந்த ஷேர் ப்ரைஸ் 40 ரூபா இருக்கும்போதே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். யார்? மியூச்சுவல் ஃபண்ட் சொல்கிறேன். இல்லை 90 ரூபா இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம், 800 ரூபா இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் விட்டுட்டு கிட்டத்தட்ட 2,500 ரூபா இருக்கும்போது எதுக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இதில் ஒரு பெரிய அமௌண்ட் எடுத்து வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்? நான் சொல்லுவேன்ல, மியூச்சுவல் ஃபண்டுக்கு பின்னாடி ஒரு சிண்டிகேட் இருக்கும். அந்த சிண்டிகேட்ஸ் வேலை செய்வாங்க. அவங்க எப்படி வேலை செய்வாங்க? அதுக்கு பின்னாடி ஒரு ஆப்ரேட்டர் டீம் இருப்பாங்க. அந்த ஆப்ரேட்டர் டீம் தான் இந்த மேனிப்புலேட்டர், ப்ரைஸ் மேனிப்புலேட்டர். 95% ஸ்டேக்கு ப்ரொமோட்டர்கிட்டே தானே இருந்திருக்கணும். அது ஏன் விற்றாங்க? யாரால் விற்றாங்க? புரிஞ்சுதா ஸ்கேம்ஸ் எப்படி நடக்குதுன்னுட்டு? என்னென்னலாம் சொல்லி விற்றுருக்காங்க தெரியுமா? இந்தியா
இந்தியா இன்க்ரீசிங் த டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங். எஸ், இதை சொல்லுவாங்கல்ல, அமெரிக்காவில் எனக்கு 2 கப்பல் ஓடுது, கப்பல் ஓடுதுனாயே உனக்கு ஓடுதான்னு கேட்டாங்கல்ல, அது மாதிரி இந்தியா இன்க்ரீசிங் டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங்னு சொன்ன உடனே எஸ், அப்போ இவங்க டிஃபென்ஸில் வந்துட்டாங்கன்றதுனால அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்தாங்க. மேக் இன் இந்தியா புஷ், என்ன புஷ்ன்னு தெரியல, 17 கோடி வியாபாரம் பார்த்துருக்கான். அடுத்தது ஷிப்பிங் டிமாண்ட் ரைசிங். டிமாண்ட் ஆச்சு, உங்களுக்கு ஆச்சா அப்படின்னு கேட்டால் ஏதோ ஆர்டர் எடுத்துட்டானுங்களாமா. என்னென்னா டிஃபென்ஸில் இருக்கான், கமர்ஷியல் ஷிப் பில்டிங் இருக்கான், எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதான். கெமிக்கல் டேங்கர் ஆர்டர் மட்டுமே கிட்டத்தட்ட $227 மில்லியன் இவங்களுக்கு வந்திருக்கான். அடுத்தது 4250 கோடி ரூபாய்க்கு இவங்க பிஸ்னஸ் இவங்க எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்களாம். இதெல்லாம் யார் சொன்னது? ஆப்ரேட்டர் சொல்கிறான், நியூஸில் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. இந்த நியூஸை நம்பி ஒரு சில மக்கள், விவரம் தெரியாத மக்கள், இதுவும் ஒரு ஷேர் தானே வாங்கி வைப்போமே, வாங்கி வச்ச மக்கள்கிட்ட தான் இவங்க இப்போதைக்கு ஒரு 3-4% ஷேரை விற்றுருக்காங்க. அவனுங்களை விடுங்க சார், மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கார 1.66% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவனை என்ன பண்ணலாம் சொல்ல? அவன் படித்தவன் தானே, ரிசர்ச் அனலிஸ்ட் தானே. ஆனால் அவன் கூட இதில் இன்வெஸ்ட் பண்ணுறான்னா எவ்வளோ ஒரு மோசமான சூழ்நிலை போயிட்டு இருக்கு நம்ம நாட்டில். பொதுமக்களோட பணத்தை எடுத்து இவனுங்க இஷ்டத்துக்கு இந்த வேலையை செய்கிறதுக்கா? நாளைக்கு ஷேர் ப்ரைஸ் குறைஞ்சதான் உங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்க வேல்யூ இதுக்கு ஈக்குவலாக குறையும் தானே. அப்போ அந்த லாஸை யார் பேர் பண்ணுறீங்க? பொதுமக்கள் பேர் பண்ண போகிறீங்க. இது கம்ப்ளீட்லி இது ஒரு ஸ்கேம். இந்த ஸ்கேமுக்கு செபியே உடந்தையாக இருக்குதா அப்படின்னா எஸ் இருக்குது. உண்மையை சொல்கிறேன், என்எஸ்சி எக்ஸ்சேஞ்சு, பிஎஸ்சி எக்ஸ்சேஞ்சு, செபி எல்லாருமே இதுக்கு உடந்தையாக தான் இருக்காங்க. ஏன்னா ஒரு தப்பு நடக்கும்போது தட்டி கேட்க வேண்டியவன் தட்டி கேட்காம இருக்கிறான்னாலே அவனும் அந்த தப்புக்கு துணை போகிறான்னு தான் அர்த்தம். அதுதான் இந்தியன் லாவே, தெரியுமா? நம்ம இன்னமும் இந்த ஸ்டாக் ஆக்டிவாக மார்க்கெட்டில் ஓடிட்டு இருக்குன்னா நீங்கள் கேட்கலாம், லோ சர்க்கியூட்டு ஹை சர்க்கியூட்ல லாக் ஆகுதே, அதன் மூலமாக தடுத்துட்டு தானே இருக்காங்கன்னு. உண்மையிலே இவங்க தடுக்கலாம் இல்லை. இன்னைக்கு அது லோ அண்ட் ஹை சர்க்கியூட்ல இருந்தால் கூட இந்த நேரத்துக்கு எத்தனையோ கோடிகளில் இன்னைக்கும் வந்து ஸ்கேம் நடந்திருக்கும், தெரியுமா? நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தடுக்கிறதுக்கு இப்போ தடுப்பு கிடையாது. நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான மக்கள் இந்த மாதிரிலாம் செய்தால் மிகப்பெரிய தண்டனை கிடைக்குங்கிறது புரிஞ்சுதுன்னா மேபி இதெல்லாம் தடுக்கலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்டு கூட எவ்வளோ சேஃப் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அவ்வளோதாங்க விஷயம். இவனுங்க எல்லாம் ஃபேக் நரேஷன், ஃபேக் பிஸ்னஸ், ஃபேக் ஆர்டர்ஸ். இவன் கம்பெனிலேருந்து இவன் கம்பெனிக்கு ஆர்டர் எடுத்துப்பான். சீரியஸ்லி ஸ்பீக்கிங், நேரடியாக எடுத்தால் மாட்டிப்போன்னு சொல்லிட்டு இவன் இன்னொரு கம்பெனிக்கு ஆர்டர் கொடுப்பான், அந்த கம்பெனி இவனுக்கு ஆர்டர் கொடுக்கும். அதன் மூலமாக இவங்களுக்குள்ளவே ஒரு பிஸ்னஸ் நடக்கும், சேல்ஸ் நடக்கும், எல்லாம் நடக்கும். ஆனால் எக்ஸ்பென்ஸ்க்கு மேலே எக்ஸ்பென்ஸ் காட்டி ப்ராஃபிட் வராமல் லாஸும் காட்டி இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய மொத்தத்தையும் சுரண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கான வேலையை, இந்த கம்பெனின்னு நான் சொல்கிறது, மக்கள் தலையில் இந்த ஸ்டாக்கெல்லாம் கட்டிட்டு மொத்தத்தையும் தூக்கிட்டு போகிறதுக்கான வேலையை தான் இந்த மாதிரி கம்பெனி பண்ணுறாங்களோ அப்படிங்கிற சந்தேகத்தை எடுத்து வைக்கிறேன். எனிவே, இதுக்கு மேலே நீங்கள் எப்படி ஒவ்வொரு கம்பெனி பார்க்கணும், நான் ஏதாவது சொல்லாமல் விட்டுட்டேன்னா, உங்களில் யாருக்காவது இந்த ஸ்டாக் இருக்கா, இல்லை இதை பற்றின ஏதாவது தகவல் உங்களுக்கு மேலும் வேணுமா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், அடுத்த வீடியோ இது சம்மந்தமாக போடப்படும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும்? எஸ், கண்டிப்பாக லைக் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள். நீங்கள் ஒரே ஒரு கமெண்ட் பண்ணால் இந்த வீடியோ இன்னும் ஒரு 10 பேர்லேருந்து 100 பேர் போய் சேருது. டு பி ஃப்ராங்க், நீங்கள் 20 கமெண்ட் பண்ணுறீங்கன்னா அது கிட்டத்தட்ட 5000 பேருக்கு போய் சேருது. நீங்கள் 40 கமெண்ட் பண்ணிங்கன்னா அது 10,000 பேருக்கு போய் சேருது. இதுதான் வந்து இந்த வீடியோவுடைய புஷ்ஷோடைய அல்காரிதம். ஸோ அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த விஷயங்களை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ப்ளீஸ் டூ த கமெண்ட். கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு போய் சேரும் நம்புகிறேன், சரிங்களா? கம்யூனிட்டியில் ஃபர்தராக ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, எப்போவுமே சொல்கிறது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுக்கறத விட இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க, பிரச்சனையை பற்றி பேசுங்க. ஸோ தட் அவங்க வாழ்க்கையில் மேலே வருவாங்க இல்லையா? ஓகே, அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.